பன்னீர்செல்வம், வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோருக்கு எந்த காலத்திலும் அதிமுகவில் இடமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். நந்தா, அதிமுகவினுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் குறித்து ஆய்வுக் கூட்டமானது, அதன் பின்னடைவு தோல்விகள் குறித்து ஆய்வுக் கூட்டமானது அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக இன்று நடந்து வருகிறது. இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பு தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் வந்து இங்கே கலந்து கொண்டார்கள். அதில் ஒரு சிலர் எந்திரிச்சு அவர்கள் பேசும் பொழுது இது போல பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்கணும் என்று ஒரு கோரிக்கை வைத்த உடனேயே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அந்த மறுப்பை அடுத்து சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை எக்காரணத்து கொண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என்பதை திட்டவட்டமாக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதே போல சில நிர்வாகிகளே வைத்திலிங்கத்தை எக்காரணத்தை கொண்டும் கட்சியில் மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அவரை கட்சியில் இணைக்கக்கூடாது என்றதையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதுவும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. வைத்திலிங்கம் அந்த மாவட்டத்தில் இருந்து அமைச்சராக பிரதிபலித்து ஜெயலலிதா காலகட்டத்தில் ஐவர் அணியில் ஒருவராக இருந்தார். அப்படிப்பட்டவர் அவர்களுமே கட்சியில் வந்து இணைக்கக்கூடாது என்று சொல்லி இருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் எக்காலத்திலும் சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சேர்க்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அந்த நிர்வாகிகள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. வெளியில் வந்து சில நிர்வாகிகளிடம் கேட்ட பொழுது அவர்கள் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். சிலர் அதை வந்து பேட்டியாகவும் கொடுத்திருக்கிறார்கள். வைத்திலிங்கத்தை பற்றி சேர்க்கக்கூடாது என்பதையும் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்கள்.